இல்லை பூரி சொல்லிட்டாராம் பாரு. ஊர் ஹைஸ்கூல் வந்துட்டான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்ஷன் பிளானாக ஒவ்வொரு இதுலையும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு கேலண்டரும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்டத்துடைய சூழ்நிலை பங்கு தப்பாடி வட்டாரத்தில் கனகாகுப்பம் மற்றும் கீரைச்சாத்து ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளின் பிறப்பை போற்றும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவிகளுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. ஸோ குடியேற்ற மற்றும் பேரணாம்பட்டு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் அலுவலகத்தில் அங்கன்வாடி பத்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த துறைகளின் செயல்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது. நிதி பயன்பாடு மற்றும் சேவை மேம்பாட்டிற்கான பொறுப்புணர்வை உறுதிப்படுத்திட மாவட்ட அளவிலான மேற்கண்ட அனைத்து நடவடிக்கைகளும் ஆவணப்படுத்துள்ளது. இந்தியாவில் இருந்து 2027 மாவட்டத்தில் 1000 ஆண் குழந்தைகளுக்கு 952 பெண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் முதலாக கடலூர் மாவட்டத்தில் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டிலிருந்து வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வேலூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தினை கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதிகரித்தல், பெண் குழந்தைகளின் உயர்நிலை மற்றும் மேல்நிலை இடைநிறுத்தலை தடுத்தல், பெண் குழந்தைகளின் மாதவிடாய் நலம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவதையும் பெண் சிசு கொலை செய்வதையும் தடுத்தல். இது டார்கெட் குரூப் வச்சிருக்காங்க. முதல் நிலை இளம் வயது மற்றும் புதுமண தம்பதியர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பெற்றோர்கள், இரண்டாம் நிலை வளரும் பருவத்தினர், மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வு மையங்கள். இதனால் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம். இத்திட்டத்தின் செயல்பாட்டிற்கும் நடவடிக்கைக்கும் நான் உறுதி புரிவேன். மேலும் கருவில் வளரும் சிசுவின் பாலினத்தை எக்காரணம் கொண்டும் கண்டறியவோ கருணை கொலை செய்யவோ முயல மாட்டேன். நானும் எனது உறவினர்களும் எனது கிராமத்தில் பெண் குழந்தைகளின் பிறப்பிற்கும் அவர்களின் பாதுகாப்பிற்கும் கல்விக்கும் கண்டிப்பாக எவ்வித பாகுபாடின்றி சமமாக மதிப்பளித்து உதவி செய்வோம். மேலும் குழந்தைகள் திருமணத்தை தடுப்போம். எளிமையான திருமணங்களுக்கு ஆதரவளிப்போம். பெண் குழந்தைகளின் பெருமை போற்றும் எதிர்காலத்தில் பெண் குழந்தைகளை அழைக்க செய்வோம் என்று உளமாற எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து அவசியம் விழிப்புணர்வு மூலியமாக நடத்த முடியும். இது ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் பாலிடெக்னிக்ஸ்ல பிஎட் காலேஜ்ல அதிகமா எங்களுடைய போக்கஸ்டா இருக்கிற ஏரியாவில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருக்கிறோம். அதர் ஸ்டேட் பார்டர்ன்றதுனால அங்க இருக்கிறவங்க இங்க பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க போறாங்கன்றது தகவல் முழுமையான ஃபர்ஸ்ட் பேபி ஃபீமேலா இருந்து செகண்ட் பேபி கன்சீவா இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. செகண்ட் பேபி ஃபீமேலா இருக்குமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க பெற்றோர்கள். முதல் பெண் குழந்தை பிறந்துட்டுனா 2வது மாசமா இருக்கும் போது அந்த குடும்பத்திலையும் அந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய கர்ப்பிணிக்கும் தீவிரமான ஆசை இருக்கு. எதுவும் பொண்ணா இருந்துருமா இல்ல பையனான்றது தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் அதிகப்படியா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள் நடக்குது. அதனாலதான் இதை தடுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம விழிப்புணர்வு மூலியமா நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இதுதான் சார் பாலின பாகுபாடு கரையத்துக்காக புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் முதல் திட்டத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் ஆன் சில்ட்ரன்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். சிஓ ஆஃபீஸ்ல புதுமை பெண் திட்டத்தில் எவ்வளவு பேர் உதவி அவங்க மேல உரிய நடவடிக்கை ஸ்கேன் சென்டர் நம்ம க்ளோஸ் பண்றதுக்கான வழிவகைகள் செய்யலாம். நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அப்படி புகார் எதனா இருந்தா தயவு செஞ்சு யார் மூலியமா தெரிஞ்சாமலே எங்களுக்கு அதை பகிர்ந்துங்க இந்த நேரத்துல. அதுதான் வேற எது இந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இதுதான்.